இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான கறி எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு, ஆச்சி பிரியாணி மசாலா, தயிர், லெமன் சாறு கொஞ்சம் புழிஞ்சு விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. புதினா, கொத்தமல்லி ஒரு 10 வச்சுக்கோங்க. 1 கிலோ அரிசி கழுவி ஊற வச்சுக்கோங்க ஒரு 1/2 மணி நேரம். வெங்காயம் ஒரு 300 கிராம், தக்காளி ஒரு 300 கிராம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், முந்திரி தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் 100 கிராம் ஊற்றுங்க. நெய் ஒரு 50 கிராம் ஊற்றுங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் முந்திரி போடுங்க. முந்திரி நல்லா சிவப்பாக வரவும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி போடுங்க. தக்காளியை போடுங்க, வதங்கும். தக்காளி வதங்கவும் பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய் கீறி வச்சதை போட்டு வதக்குங்க. பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போடுங்க. போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. புதினா 2 கட்டு, கொத்தமல்லி 1 கட்டு போட்டு அதையும் போட்டு வதக்குங்க. அவ்வளோதான், புதினா கொத்தமல்லி வதங்கிச்சு. இப்போது மசாலா போட்டு வச்ச கறியை அதில் போடுறோம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கறி நல்லா வதங்கிச்சு. கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான், நல்லா வதங்கிச்சு. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அதுக்கு பிறகு நல்லா வதக்கி விட்டு கல் உப்பு போட்டுக்கோங்க. 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி வதக்கி விட்டு குக்கர் மூடியை போட்டுருங்க. 3 விசில் வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துடும். அவ்வளோதான், பிரியாணிக்கு தாளித்து விட்ட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஊற வச்ச அரிசியை 1/2 வேக்காடு எடுத்து வடிச்சிருங்க. சாதம் வடித்ததை ஒரு டபராவில் கொட்டி அந்த கிரேவியும் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. அரிசி பதமாக 1/2 வேக்காடை வடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு தம் போட்டால் குலையாமல் இருக்கும். தம் போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. லெமன் புழிஞ்சி வாழை இலை மூடி தம் போட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் போடுங்க.
சிம்மில் வச்சு போட்டுருங்க. அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.